மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க விஜய் காவேரியோட பிறந்தநாளை காவேரி எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகா கொண்டாடணும். இங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து காவேரி அசந்து போற மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் காவேரிக்கு தெரியக்கூடாது. காவேரி என்னுடைய சர்ப்ரைஸ் கிஃப்டை பார்க்கும்போது காவேரி நான் அவ மேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கணும், காதலை புரிஞ்சுக்கணும், என்கிட்ட எப்பயும் போல சகஜமா மனம் விட்டு பேசணும் காவேரி அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்காரு. அதனால விஜய் காவேரிக்கே தெரியாம அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல அழகழகான ட்ரெஸ்ஸஸ், அழகழகான நிறைய கிஃப்ட்னு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி காவேரிக்காக ஆசையா வாங்கி வைக்கிறாரு. இங்க காவேரியோட பிறந்த நாளைக்காக விஜய் தடபுடலான ரொம்ப சூப்பரான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. இதெல்லாம் பார்க்கும்போது தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன் பேரன் விஜயோட மனசுல காவேரி எவ்வளோ ஆழமா இருக்கான்னு இதன் மூலமா எனக்கு நல்லாவே தெரிய வருது. அதே மாதிரி இங்க காவேரியும் விஜயை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சா அதை விட சந்தோஷம் வேற எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா என் பேரன் விஜயோட வாழ்க்கையில காவேரி வந்ததுக்கு அப்புறமா தான் விஜய் கிட்ட நான் பெரிய மாற்றத்தை பார்க்குறேன். விஜய் இப்போதான் கொஞ்ச காலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். காவேரிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் பார்த்து பார்த்து செய்யறத பார்த்தா விஜயோட மனசெல்லாம் காவேரி இருக்கான்றது அப்பட்டமா தெரிய வருது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு தாத்தா. ஆனா ராகினிக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. இந்த காவேரிக்கு போய் இவ்வளோ அழகான செலிப்ரேஷனா, இவ்வளோ அழகான டெக்கரேஷன்னு விஜய் பார்த்து பார்த்து செய்கிறாரே, ஒவ்வொன்றையும் இந்த காவேரியை அசர வைக்கிற மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கும் ஒருத்தன் வீட்டுக்காரன்னு கிடச்சிருக்கானே, இந்த அஜய்க்கு என்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணும், எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஒன்றுமே தெரியாது. இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை வீணானது தான் மிச்சம். ஆனால் காவேரிக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கையால இருக்கு. விஜய் காவேரியை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாரு. இந்த காவேரி தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காளே தவிர்த்து இங்கே காவேரிக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜய் கண்ணும் கருத்துமா பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கே. இந்த காவேரி விஜயை ஒரேடியா பிரிச்சு இந்த காவேரி அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா காவேரி விஜய்க்கு இடையில இருக்கிற அன்பு அதிகமாயிட்டே போகுதே தவிர்த்து இவங்க 2 பேரும் ஆழமான காதல்ல இருக்காங்களே தவிர்த்து இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது போலயே. காவேரியோட பிறந்த நாளைக்கே இந்த விஜய் இவ்வளோ செய்கிறாருன்னா காவேரிக்காக என்னெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பொறாமையில் பார்த்துட்டு இருக்காங்க ராகினி. இன்னொரு பக்கம் விஜய் காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா பாட்டி அக்கான்னு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா காவேரியோட பிறந்தநாளைக்கு நீங்கள் எல்லாருமே வரணும், நீங்கள் வந்திருக்கிறது காவேரிக்கு தெரிஞ்ச அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன்னா இப்போ ஒரு 4-5 நாளாக காவேரி ஏதோ ஒரு பிரச்சனையில் எதை பற்றியோ யோசனை பண்ணி ரொம்ப அப்செட்டாகவே இருக்கா. அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால காவேரியோட பிறந்தநாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும்னு சொல்ல குமரன், கங்கா, காவேரியோட பாட்டி அம்மானி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் யமுனாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. பாவம் விஜய் மாமா காவேரி மேலே இருக்கிற நம்பிக்கையில் காவேரி தன்னை உண்மையாகவே விரும்புகிறான்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அக்கா காவேரிக்காக பிறந்தநாளை இவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் எங்கள் அக்கா இன்னும் அந்த நிவினை நினச்சிக்கிட்டு நிவின் கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இங்கே விஜய் மாமாவை ஏமாத்திட்டு இருக்காளே, எங்கள் அக்காவை நினச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க யமுனா. இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையுமே காவேரியோட பிறந்த நாளைக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த விழாவையும் எப்படியாவது காவேரிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்து காவேரியோட மனசை மாற்றி காவேரியை எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். ஆனா எப்பயும் போல காவேரி விஜய் என் மேல உண்மையான பாசம் வைக்கவே இல்லை. இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கவரு எனக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனை கொண்டாடணும், எனக்காக எதுக்கு இப்படி என் பிறந்தநாளை இவ்வளோ தடபுடலான ஏற்பாடெல்லாம் செய்யணும், எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் இன்னும் 9 மாசம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறவ தானே நானு, என்னதான் விஜய் மனைவியா ஏத்துக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இவர் செலிப்ரேட் பண்ண இந்த செலிப்ரேஷன்ல நான் கலந்துக்கவே கூடாது, விஜய் கிட்ட இதை நேருக்கு நேராக சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி. காவேரியோட பிறந்த நாளைக்கு காவேரி தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க உடனே தாத்தா காவேரியை ஆசீர்வதிச்சுட்டு இங்கே கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் காவேரிக்கு சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த வருஷம் நான் இந்த வீட்டில் இருக்க போறது இல்லையே, எப்படியா இருந்தாலும் விஜய் இந்த வீட்டை விட்டு என்னை வெளியில தானே அனுப்ப போறாரு, அப்படி இருக்கும்போது என்னுடைய முழு சந்தோஷத்தையும் இதில் நான் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் காவேரி அரை மனசா பேசினாலும் விஜயை பார்த்தாலே ஒதுங்கி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட பார்க்கவும் இல்லை, விஜய் முகத்தை பார்க்கவே பிடிக்காம அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி போகிறாங்க. இதை பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு. என்ன காவேரி, இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள், அதை எவ்வளோ அழகா செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னை பார்த்தாலே ஒதுங்கி போற, என்னை கண்டுக்காம இருக்கிற, இன்னைக்காவது என்கிட்ட சிரிச்சு பேசுவ, என்கிட்ட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு பார்த்து உன் பின்னாடியே ஆசையா வந்தா நீ ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல வேற என்ன செய்ய சொல்றீங்க. இந்த வருஷம் உங்க கூட இங்க நான் செலிப்ரேட் பண்ணறேன்னா அடுத்த வருஷம் என்னை எப்படியும் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப தானே
போகிறீங்க? ஏன் கான்ட்ராக்ட் கல்யாணத்தை நீங்கள் அடிக்கடி எதுக்காக மறக்கிறீங்க? ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே, அதனால தான் உங்களை விட்டு விலகி போகணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி பேசுகிற இந்த பேச்சால் விஜய்க்கு சுத்தமாக தாங்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் காவேரி இதையே சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் இன்னைக்கு காவேரியோட பிறந்தநாள், நான் கோவப்படக்கூடாதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, பரவாயில்ல காவேரி, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, உனக்காக நிறைய கிஃப்ட்டை வாங்கி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா பிரித்து பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் காவேரி அப்படின்னு சொல்லி காவேரிக்காக வாங்கி வச்சுருந்த அழகான ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. காவேரி வாங்க மறுத்தாலும் காவேரி கிட்ட அடம் பிடிச்சி இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுக்கணும் அப்படின்னு பாசமாக சொல்கிறாரு. காவேரிக்கு மறுத்து பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் வாங்கி வச்ச ஒவ்வொரு கிஃப்ட்டையும் காவேரி கிட்ட கொடுக்க, ஒவ்வொரு கிஃப்ட்டையும் கண் கலங்கிய நிலைமையில் இங்கே காவேரி பிரித்து பார்த்து மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு எல்லா வருஷமும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் அன்பு, நீங்கள் எல்லாமே எனக்கு நிலச்சி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் அப்படி விரும்பலையே விஜய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிறந்த நாளில் விஜய் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டையும் பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க காவேரி. இங்கே சந்தோஷமாக விஜய் இன்வைட் பண்ண மாதிரியே காவேரியோட அம்மா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, குமரன்னு எல்லாரும் அங்கே வந்திருக்கிறத பார்த்துட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே காவேரி, எனக்கு வந்த கிஃப்ட்லேயே என் அம்மா, அக்கான்னு, என் பாட்டின்னு எல்லாரும் என் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி காவேரியை கூப்பிட்டு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, விஜய் உனக்கு புருஷனாக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் காவேரி, உனக்காக விஜய் தம்பி ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு, உன்னுடைய பிறந்த நாளைக்கு எங்கள் எல்லாரையும் வர வச்சு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச விஜய் தம்பியும் நீயும் எப்பயுமே சந்தோஷமாக ஒன்றா பல ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, இங்கே காவேரியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏடி காவேரி, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உங்கள் அப்பா இப்போ இல்லைனாலும் நீ இப்படி சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை அவர் தூரமாக நின்று பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். நீ நல்லா இருக்கணும் காவேரி. உன்னுடைய பிறந்தநாளைக்கு விஜய் தம்பி எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு பாரு, நாங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை. உன் பிறந்தநாளை இந்த முறை தான் நீ இவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுற. உங்கள் அப்பா கூட உனக்கு இவ்வளோ நல்லா பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, கொண்டாடினதே கிடையாது அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்லும்போது காவேரி கண் கலங்கிக்கிட்டே விஜயை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி மனசு மாறிடுவா. காவேரி கண்டிப்பாக என்கிட்ட நல்லா பேசுவா. நான் கொடுக்குற ஒவ்வொரு கிஃப்ட்டை பார்க்கும்போதும் காவேரி கண் கலங்கி இருக்கா. கண்டிப்பாக என்னுடைய காவேரி எனக்காக மட்டுமே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. இந்த இந்த நேரத்தில் தாத்தா, அதான் விஜய் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஏமா காவேரி நீ கேக் கட் பண்ணுமா, முதல்ல விஜய்க்கு தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் இங்கே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் என் கூட இருக்காரு, நான் விருப்பப்பட்ட மாதிரியே விஜய் எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரே, இவரோட பாசம் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டே கேக் கட் பண்ணிக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டே விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க. உடனே இங்கே விஜயும் காவேரிக்கு கேக் கட் பண்ணி ஊட்டி விடுறாரு. இங்கே விஜயும் காவேரியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடி ரொம்ப சந்தோஷமாக கண் கலங்கிக்கிட்டே நிற்க, சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ராகினிக்கு இதெல்லாம் ரொம்ப கடுப்பாகுது. இந்த ஒன்றும் இல்லாத காவேரிக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷனை இவ்வளோ ஸ்பெஷலாக அமைய பண்ணிட்டாரே இந்த விஜய். கேக்கெல்லாம் கட் பண்ணி ரெண்டு பேரும் எவ்வளோ ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. ஆனால் எனக்கும் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கே, நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய அப்பா தான் அப்படின்னு இங்கே அஜயை பார்த்து முறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யமுனா, எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, ஆனால் காவேரி அக்கா அதை தக்க வச்சுக்காம நிவின் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காளே, ஏதாவது செஞ்சு நிவினையும் காவேரியவும் ஒரேடியாக பிரிக்கணும், நான் நிவின் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு பார்த்தா காவேரி அக்கா தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்படி நிவினை மனசார நேசிக்கிறதெல்லாம் இங்கே விஜய் மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வேதனைப்படுவார். பாவம் விஜய் மாமா இந்த விஷயம் தெரியாமல் காவேரி அக்காவுக்காக என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க யமுனா. இப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா காவேரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது விஜய் காவேரியை முன்னாடி கூப்பிட்டு எல்லார் முன்னிலையிலையும் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி, எனக்கு கிஃப்டெல்லாம் வேண்டாங்க, இது நீங்கள் செஞ்சதே எனக்கு ரொம்ப அதிகம்தான், இது எனக்கு நிலச்சிருந்தா போதும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் என்னை விரும்பலையே அப்படின்னு மெதுவாக விஜய்கிட்ட சொல்ல விஜயோட முகமே மாறுது. ஆனாலும் விஜய் எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்காக தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, எல்லாரும் முன்னாடி என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னு மெதுவாக கேட்க, அதுக்கு விஜய் சிரிச்சுக்கிட்டே, நான் உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன், நீ மட்டும்தான் என் மனசில் இருக்க, உனக்காக நான் என்ன வச்சுருக்கேன்னு பாரு அப்படின்னு அந்த வில்லாவோட சாவியை இங்கே காவேரி கிட்ட கொடுக்க, காவேரி மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, இந்த காவேரிக்காக பெரிய வீடையே சர்ப்ரைஸ் கிஃப்டால கொடுக்குறாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காம பார்த்துட்டு இருக்கும்போது இதை பார்த்து காவேரியே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. நாம விருப்பப்பட்ட அந்த வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், நம்ம குடும்பத்துக்காக அந்த வீடை எப்படியாவது வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் அதையே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்துட்டாரு விஜய் அப்படின்னு பார்த்தாலும்
நான் சம்பாதிக்கிற பணத்தில் வாங்கணும்னு நினச்சினே தவிர்த்து விஜய் கிட்ட இருந்து இதை வாங்கணும்னு நினைக்கவே இல்லையே. ஆனால் விஜய் கொடுத்த இந்த வீடை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு யோசிச்ச காவேரி பேசாமல் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் கிட்ட பேசாமல் இந்த சாவியை திருப்பி கொடுத்துடலாம். இப்போ எல்லாரும் முன்னாடியும் இந்த வீடும் வேண்டாம், இந்த சாவியும் வேண்டாம், நீங்களே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறமும் எனக்கு எதுக்கு அப்படின்னு நான் ஏதாவது பேச போய் இங்கே அம்மாவுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்ச காவேரி விஜயும் எல்லாரும் முன்னாடி நடிக்க தானே செய்கிறாரு, என் மேலே பெரிய பாசம் வச்சிருக்க மாதிரி, அப்போ நானும் நடிக்க தானே செய்யணும், அதுக்காக தானே கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் எதிர்பார்க்காததே நீங்கள் செய்யும்போது நான் எதிர்பார்த்த வீடை வாங்கி கொடுக்குறது ஒன்றும் உங்களுக்கு பெருசு இல்லையே. எங்களை மாதிரி உள்ள ஆளுங்களால தான் வீடு வாங்க முடியாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே, அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை கையில் வாங்கிட்டு சந்தோஷமே இல்லாமல் நிற்கிறாங்க காவேரி. இப்படி எல்லாருமே பரவாயில்ல, காவேரிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை தான் கிடச்சிருக்காங்க, காவேரி மனசு மாதிரியே விஜயோட மனசும் ரொம்ப சொக்க தங்கமாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே குமரனுக்கு ஒரு கால் வருது. உடனே கங்கா, என்னங்க இப்போ ஃபங்க்ஷனில் இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏன் இவ்வளோ கால், யார் அது கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்ல இங்கே குமரனும் ஹலோன்னு கேட்கும்போது அங்கே நிவின் பேசுகிற சத்தத்தை கேட்டு குமரன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. நிவின் எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நிவின் என்ன விஷயம்னு கேட்கும்போது, நானும் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன், கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்ல நிவின் அங்கே காவேரியோட பிறந்தநாளைக்கு வந்து நிற்கிறத பார்த்து இங்கே காவேரி மட்டும் இல்லாமல் காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு பக்கம் யமுனாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நான் ஃபோன் பண்ணால் இந்த நிவின் எடுக்க மாட்டேங்கிறாரு, நான் வேணும்னே போய் நிவின்கிட்ட பேசி புரிய வைக்கலாம், மனசை மாற்றலாம், எப்படியாவது என்னுடைய காதலை ஏற்றுக்க வைக்கலாம்னு நினச்சி நிவின்கிட்ட பேச எத்தனை முறை ட்ரை பண்ணேன். ஆனால் என்னோட பாசத்தையும் காதலையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு இந்த காவேரியோட பிறந்த நாளைக்கு வந்து இந்த நிவின் நிற்கிறானே, இந்த நிவினுக்கும் கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லை. எங்கள் அக்கா காவேரி, அவளை நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுது. பாவம் விஜய் மாமாவை இப்படி 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யமுனா ரொம்ப கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே காவேரி நிவினை பார்த்த உடனே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் இந்த நிவின் எதுக்காக இங்கே வந்தான், இவனை நான் கூப்பிடவும் இல்லை, இவன் வரணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லையே, அப்படி இருக்கும்போது என்னுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் முடிஞ்சா போதும், நான் முதல்ல என் ரூமுக்கு போனால் போதும்னு இருக்கும்போது இந்த நிவின் வேற வந்து பெரிய பிரச்சனை வந்துடும் போலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ தான் காவேரி யோசிக்கிறாங்க, விஜய் மனசில் நான் இல்லை, இந்த நிவினை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற ஒரு ஆசையில் தானே நிவின் என்னை பார்க்க வந்திருக்கான், நிவினுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும், ஏன் புருஷன் விஜய் தான், என் மனசெல்லாம் விஜய் தான் இருக்காருன்னு எப்படியாவது நிவினுக்கு புரிய வச்சு இன்னொரு தடவை என்னை பார்க்கவோ என்கிட்ட பேசவோ நிவின் ஆசைப்படாதபடிக்கு நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நிவின் வந்ததால் இங்கே விஜயும் ஒரு பக்கம் மனசு வேதனைப்படுறாரு. காவேரியை பார்க்க நிவின் வந்திருக்கானே, காவேரியை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, ஆனால் நிவினும் காவேரியும் ஒருத்தர் விரும்பும் போது நான் தானே இடையில வந்தேன், இப்போ என்ன பண்ணனே தெரியல, காவேரியை என்னால் யாருக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கலங்கி போய் நிற்கும் போது எல்லாரும் முன்னாடியும் இங்கே காவேரி விஜய் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தனக்கு அவர் வீட்டோட சாவியை கொடுக்க போயிட்டு இங்கே நிவின் முன்னாடி காவேரி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இங்கே விஜயை கட்டி பிடிச்சி அரவணைச்சி, என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சர்ப்ரைஸை விட எனக்கு பெரிய சர்ப்ரைஸே நீங்கள் தான், நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் என் கூட இருந்தாலே போதும், இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, என் வாழ்க்கை முழுக்க நீங்கள் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு இங்கே ரொம்ப பாசமாக காவேரி விஜயோட கையை பிடிச்சிட்டு தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நிவின் முன்னாடி சொல்கிறத நிவின் பார்த்து கண் கலங்கி போய் நிற்க. ஆனால் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ நான் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்டால் காவேரி மனசு மாறிட்டா, அவள் மனசில் இருக்க எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் காவேரி பேச பேச கண் கலங்கி போய் நிற்கிறாரு. ஆனந்த கண்ணீர் வருது விஜய்க்கு. இங்கே விஜய் உடனே காவேரி கிட்ட, நீ என்னோட பொக்கிஷம், நீ எனக்கு கிடைச்ச வரம், உன்னை எப்படி நான் விடுவேன், நீ என் கூட வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் காவேரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கண் கலங்கி போய் நிற்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நிவினால் தாங்கவே முடியல. காவேரியோட பிறந்த நாளைக்கு பூக்கொத்தோட வந்து நின்ன நிவினுக்கு இங்கே காவேரி பெரிய அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இப்படி செய்கிறாங்க. இந்த விஜய் என்னமோ காவேரி என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கா, 9 மாதம் கழிச்சு நீ காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு விஜய் என்கிட்ட சொன்னாரே, ஆனால் இந்த காவேரி மனசெல்லாம் விஜய் தான் இருக்காரு, விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்து ஒரு பக்கம் குழப்பத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. உடனே இங்கே விஜய் நிவினை கூப்பிட்டு காவேரி கிட்ட,
என்ன காவேரி, நான் யாரையும் கூப்பிடல. உன்னோட பிறந்தநாள் தெரிஞ்சுக்கிட்டு நிவினே தான் வந்திருக்கான். நீ என்ன தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நிவின் கண் கலங்கிக்கிட்டே காவேரிக்கு அந்த பூ கொத்தெல்லாம் கொடுக்க இங்கே காவேரிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நிவின் வந்ததும் பிடிக்கல, நிவின் கையால் அந்த பூ கொத்தை வாங்குறதும் பிடிக்கல. ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இங்கே காவேரி அந்த பூ கொத்தை வாங்கி ஓரமாக வச்சிடுறாங்க. இங்கே காவேரியோட பிறந்தநாள் நல்லபடியாக முடியுது. வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக காவேரி கிட்ட பேசிட்டு காவேரிக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்குமே அமையலை அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் போகிறாங்க காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே. இங்கே விஜய் கண்கலங்கிக்கிட்டே காவேரி கிட்ட, காவேரி இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு கொடுத்த சர்ப்ரைஸை விட நீ எல்லார் முன்னாடியும் என்னை அரவணைச்சி அணைச்சிக்கிட்டு உன் மனசில் இருக்க காதலை என்கிட்ட சொன்ன பாத்தியா? நீ கொடுத்த சர்ப்ரைஸ் மூலமாக நான் அப்படியே பேரதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஆமாம் காவேரி, உன் மனசுக்குள்ளே இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு நீ ஏன் இத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் ஏதோ மாதிரி இருந்த? எனக்கு நீ உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி, நீங்கள் இத்தனை நாள் எல்லாரும் முன்னாடி நடித்து என்னை ஏமாத்துனீங்கல்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நானும் உங்களை ஏமாத்தினேன். நான் உங்களை விரும்பவும் இல்லை, உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்படவும் இல்லை. என் கூட வாழ பிடிக்காம தானே நிவின்கிட்ட என்னை பற்றி என்னென்னவோ சொல்லியிருக்கீங்க. இப்படிப்பட்ட உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களை விருப்பப்படுறேன், உங்கள் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நான் ஏதோ சும்மா உங்களை மாதிரியே நடித்து சொன்னேனே தவிர்த்து மற்றபடி என் மனசில் நீங்கள் இல்லவே இல்லை. என்னதான் இருந்தாலும் 9 மாதம் கழித்து நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடியவ தானே. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதான் இப்படி பொய் சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட இப்படி பேசும்போது தாத்தா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. நான் இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் தாத்தா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய், என்ன காவேரி சொல்கிற? அப்போ நீ உண்மையாகவே என்னை விரும்பலையா? நீ சொன்னது எல்லாமே பொய்யா? ஆனால் நான் உண்மையை தான் காவேரி சொல்கிறேன். என் மனசெல்லாம் நீ மட்டும்தான் இருக்க. இந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் வாழ்க்கையில் என் மனைவியாக நீ இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேனே தவிர்த்து என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டு இங்கே காவேரி பேசின பேச்சால் காவேரி உண்மை சொல்லலை, என்னை விரும்புகிறேன்னு பொய் தான் சொல்லியிருக்கா, எல்லாருக்காகவும் காவேரி என்னை ஏமாத்திட்டாளே அப்படின்னு சொல்லி எதுவுமே பேச முடியாமல் கலங்கி போய் நிற்கிறாரு விஜய்.